நம்ம வீட்ல, ஆஃபீஸ்ல இந்த பொருள் இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க வீட்லலாம் இது கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னா, கம்மு தான் பார்க்க போறோம். அதாவது பசைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க பிரசன்னா. வெல்கம் டூ அச்சீவ் ஆஃப் திங். இந்த வீடியோல ஏதேனும் குறைகள் இருந்தால் பார்வையாளர்கள் மன்னித்து விடவும். ஏன்னா ஆரம்ப காலம் இல்லையா? கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட ஆரம்ப கால வரலாறு பார்த்தீங்கன்னா, மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சப்ப பார்த்தீங்களா? அப்ப இருந்தே இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்துல இருந்து ஒரு ஜெல் மாரி வருமாம். அதுல இருந்து யூஸ் பண்ணி, அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வெப்பன்ஸ் ஒட்டுறதுக்கு, அ ஈட்டி வந்து ஒட்டி வேட்டையாடுறதுக்கு, அந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அடுத்த எவால்யூஷன் பார்த்தீங்கன்னா, 1700 காலகட்டத்தில அனிமல் தோல் இருக்குல்ல, விலங்கோட தோல்ல இருந்து நம்ம வந்து பசை செஞ்சு ஒட்ட வச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அடுத்த கட்ட பசை கண்டுபிடிப்போட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, 1857 மே 11ல பார்த்தீங்கன்னா, கெயில் போர்டன் என்ற ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 எம்ப்ளாயை வச்சுக்கிட்டு விட ஆரம்பித்த பேர் தான் போர்டன் என்ற பிராண்டு. அதுக்கப்புறம் 1929ல் போர்டன் கம்பெனி கேசின் கம்பெனி ஆஃப் அமெரிக்கான்றதை கையகப்படுத்தி கேசின் என்ற பால் பொருளிலிருந்து வர்றதுலேருந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி ஒரு குளூவை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் தான் கேஸ்க்ரோஸ் குளூ என்ற பெயரில் வந்து 1947ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு, அதாவது 1952ல் கேஸ்கமைட் என்ற பெயரில் வந்து இந்த வுட் ஒர்க்கு, இந்த ஃபர்னிச்சருக்கெல்லாம் வந்து ஒட்டும் பொருளாக இருக்கணும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா கம்மு இந்த பசையெல்லாம் ஃபாரின் பிராண்ட் தான் இருக்கா, இந்தியன் அண்ட் தமிழ்நாடு பிராண்ட்ஸ்லாம் இல்லையான்னு யோசிக்கலாம். அதெல்லாம் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபாரின் பிராண்டை வந்து மேலோட்டமாக பார்த்துருவோம். அப்புறம் 1962ல் பார்த்தீங்கன்னா, பசையெல்லாம் முன்னாடி டப்பா அந்த மாதிரிலாம் வந்திருக்கும் போல். அப்புறமா பார்த்தீங்கன்னா 1962ல் இந்த பேஸ்ட் வடிவத்தில் நம்ம என்ன பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மெத்தடு தான் இன்ன வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஃபெவிகால் அந்த மாதிரி. அப்புறம் கம்மலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கணும், ட்ரெஸ்ஸில் பட்டால் கூட ஈஸியாக வாஷ் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சது 1968 இருந்து. அப்புறமா பார்த்தீங்கன்னா 1970ல் தான் பயங்கரமாக ஒட்டுற மாதிரி குளூ வேணும் அப்படின்ற கண்டுபிடிக்கிறப்ப தான் 2 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சியானா அக்ரிக்லேட், கிரேசின்ற குளூ, இந்த 2 பிராண்டை தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒட்டுமா. உதாரணத்துக்கு ஃபெவிக்விக்கு, 743 பாண்டு அந்த மாதிரி. 1991ல் தான் அந்த குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு கலர் கலராக இப்போ குளூ இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1994ல் தான் இந்த போர்டன் பிராண்டை வந்து கேகேஆர், அதாவது கோல்பர்க் கிராவிஸ் ராபர்ட், இந்த கம்பெனி தான் போர்டன் பிராண்டை வாங்கிருச்சு. இவங்க தான் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை எல்மர்ஸ் பிராண்டுன்ற பேரை மாற்றி தனியாக பசை கம்பெனிக்காகவே ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களோட மெயின் சேலே பார்த்திங்கன்னா கம்மு, கிராஃப்ட்டு, ஹோம் ரிப்பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து விற்றுட்ருக்காங்க. இவங்க வந்து 2013ல் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது என்னென்னா சேஃப்டிக்காக, அதாவது குழந்தைகளோட சேஃப்டிக்காகவே கார்னில் இருந்து, அதாவது சோளக்கரில் இருந்து வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைகளோட சேஃப்டிக்காக வந்து இந்த கம்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்மு பசனாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரதே ஃபெவிகால் மட்டும்தான். அந்த ஃபெவிகால் வந்து ஒரு இந்தியன் பிராண்டு தான். ஃபெவிகால் ஆரம்பம் பார்த்திங்கன்னா 1959ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா பீடிலைட் இண்டஸ்ட்ரி. கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா பல்வந்த் பார்கே, சுசில்குமார் பார்கே. இது வந்து மெயினாக வந்து கார்பெண்டர்ஸுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபெவிகால் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நார்மல் குளூ, லைம் பேஸ்டு குளூ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது அவ்வளோவா திருப்தி இல்லாமல் தான் ஃபெவிகால்ன்ற ஒரு கம்மை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்த பிறகு தான் பெரிய ஒரு இந்தியாவில் வந்து ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிகாலெலாம் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் இது தெரியும். அதுவே இந்த ஆடே வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு அப்போலாம். இப்போ ஃபெவிகால் பார்த்திங்கன்னா ஆசியா, ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், யூரோப்லலாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. பீடிலைட் இண்டஸ்ட்ரியோட டர்ன் ஓவர் மட்டும் பார்த்திங்கன்னா 10,000 கோடி தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வருவோமா? தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச பிராண்டு நேம் தான் ஹானபான். இது வந்து பார்த்திங்கன்னா 1979ல் விஜயகுமார்ன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கல்பாக்கமில் இந்த ரிசர்ச் சென்டர் இருக்குது. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் ஹானபான்ற பிராண்டை கண்டுபிடிக்கிறாரு. 1980ல் அனரோபிக் கிரேட் அத்தசிவ் உற்பத்தி அப்ரூவல் வாங்குறாரு. 81ல் பார்த்திங்கன்னா திருவான்மையூரில் ஆஃபீஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறாரு. 1983ல் ட்ரெயின் மூலமாக சப்ளை ஆரம்பிக்கிறாரு. 1984ல் சிலிக்கான் சீலண்ட் மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த பக்கம்லாம் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவிக்கு சப்ளை பண்ணுறது, வேரியஸ் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறது. உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், மெயின்டெனன்ஸ்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இவங்க R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மையம் வந்து உருவாக்கப்பட்டாங்க. நானோ பேண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக வந்து 16 பிரான்ச்சஸ் மற்றும் வந்து 9 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. 350 டீலர்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களும் இந்தியாவை தாண்டி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து R&D மூலமாக வந்து எல்லாமே இன்னோவேஷனாகவே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பொருள் தான், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் இந்த பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படி சுவாரஸ்யமாக இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். எல்லோரும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நம்ம வெளியே போகிறப்ப யூஸ் பண்ணுற பொருள் அந்த ப்ராடக்ட் பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.